உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நீங்க செய்தி தொலைக்காட்சிகளை திறந்தாலே அதுல தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் கட்சி, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 3 பேருடைய செய்திகள் இல்லாம எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சியும் பார்க்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு யூடியூப் திறந்தாலுமே இவங்க 3 நபர்களுடைய செய்திகள் இல்லாத எந்த ஒரு வீடியோக்குள்ளையும் நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இவங்க 3 பேரை மையப்படுத்தி தான் தற்பொழுது போய் கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை ஏறக்குறைய ஒரு 3 மாத காலமாகவே தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே பின்னாடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய மாஸ்டர் பிளான் இருக்குமோ, நம்ம இந்த ஒரு கண்ணோட்டத்தில் விவாதம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. சும்மா சொல்லல, அதற்கான சில பல காரணங்கள் இருக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்கின்றது. அது என்னவென்று இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு பொழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுக்கு தெரிந்த பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் தற்பொழுது எப்படி போய்க்கிறதுன்னு தெரியும். ஸோ இந்த நிலைமையில காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி போவாங்களா, இல்ல தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போவாங்களா, திமுக போறதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கூட போறதுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் சான்சஸ் இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா வந்து போட்டுருங்க, சரிங்களா? பட் எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த பார்வை என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் நான் சொல்றேன், சரிங்களா? விஜய் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான், அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் அது என்ன அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க சமூக வலைத்தளங்களை திறந்து பாருங்க, இல்லாட்டி யூடியூப் சேனல் இதெல்லாம் திறந்து பாருங்க. எங்கிட்டு பார்த்தாலுமே காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட போக போதா, இல்ல காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கூட இருக்க போதா, இதுதான் எங்கிட்டு பார்த்தாலுமே ஒரு டைட்டில் நியூஸா வந்து தற்பொழுது போய்க்கிருக்குது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கூட போச்சு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி திமுக கூட நீடிச்சாங்க அப்படின்னா அதுவும் கூட தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான். அதனாலதான் டைட்டில் வச்சேன். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. கடந்த 2021 தேர்தல் எடுத்துங்க. இந்த 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது தன்னுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட என்ன சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க? கடந்த ஒரு 10 வருடமாக திமுக ஆட்சியில கிடையாது. இந்த 2021 தேர்தலை எப்படியாச்சும் நம்ம ஆட்சிக்கு வந்து ஆகணும், அதனால திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாகிய நீங்கள் உங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிதான் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே வந்து எப்படி வந்து கட்சியை 2ஆ உடைச்சாரோ அங்க வட மாநிலங்கள்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல கூட பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்கான பாசிபிள் இருக்குது. ஒருவேளை உடைத்தாலும் கூட, எங்களுடைய எம்எல்ஏக்கள் விலை போனாலும் கூட, நாங்கள் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கு எங்களுக்கு பொதுவான எம்எல்ஏக்கள் வேணும், அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய தொகுதி எண்ணிக்கை நீங்க குறைச்சிங்க என்று சொல்லிதான் கூட்டணி கட்சிகளாகிய விசிகாவுக்கு 6 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு 6 சீட்டு, இதரப்பன கட்சிகளுக்கு சொற்ப அளவிலான தொகுதிகளை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆக மொத்தத்துல பிஜேபி உள்ள பூந்துரும், அவ்வளவுதான். இந்த கான்செப்டை சொல்லிதான் 2021 கம்மியான சீட்டு வழங்கினாங்க. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கும் வேற பாசிபிள் கிடையாது, வேற வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக 2 கட்சி மட்டும்தான். திமுக கூட வந்து பயணிச்சுட்டு ஒருவேளை திமுக தொகுதி கம்மியா தராங்கன்ற காரணத்துக்காக கோச்சுக்கிட்டு வேற எங்கேயும் போகவும் முடியாது. ஏன்னா அதிமுக கூட வந்து பிஜேபி இருக்கிறாங்க, வேற எங்கேயும் போக முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி கட்சிகள் வேறு வழியே இல்லாம நீங்க கொடுத்த 6 சீட்டு எங்களுக்கு ஓகே தான்ற மாதிரி விசிகாவும் போட்டி போட்டது, கம்யூனிஸ்டும் போட்டி போட்டது, காங்கிரஸும் போட்டி போட்டது, சரிங்களா? சோ இது 2021. 2024 என்ன நடக்குது? 2024லயும் அதே தான். 2024லயும் கூட எல்லா இடங்கள்லயுமே வந்து திமுக வந்து போட்டி போட்டு வெற்றி பெற்றாங்க. ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சியா வந்து திமுகவுடைய கூட்டணி வந்து மாறுச்சு. இப்ப 2026ல அந்த நிலைமை கிடையாது, அந்த நிலைமை கிடையாது. காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். இப்ப ஒண்ணும் கிடையாது. திமுக வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்க, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போது அதிக சீட்டுகள் கேட்கிறாங்க. எங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்க 60 வழங்கணும், குறைந்தபட்சம் 60 வழங்கணும். இல்லையா 2021 மாதிரி எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாமலாம் கிடையாது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆப்ஷன்ல இருக்குது, அதனால நீங்க எனக்கு 60 சீட்டு வழங்கல அப்படின்னா நான் வெளியே போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி திமுக அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, திமுக டிமாண்ட் பண்றாங்க. சோ காங்கிரஸ் கட்சி திமுக டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா இதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள். சோ அதனால சொல்றேன், காங்கிரஸ் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் இதைத்தான் நான் சொல்றேன்.
இப்ப நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு 7-8 நாட்களுக்கு முன்பாக திமுக வந்து ஒரு பிளாஷ் நியூஸ் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் இந்த முறை தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ஒரு பிளாஷ் நியூஸ் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிகள் தங்களுடைய தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பின்பாக தான் ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க 21 தொகுதிகள் தான் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்க. நாங்க 21 தொகுதி தான் வழங்குவோம்ன்றாங்க. ஆனா காங்கிரஸ் எவ்வளவு கேட்டாங்க? 60 தொகுதி கேட்டாங்க. அப்ப 21 எங்க இருக்குது, 60 எங்க இருக்குது? ஆனாலும் கூட எங்களுக்கு 60 வேணும்னு சொல்லி ஆணித்தனமா வந்து இவங்க கேட்கிறாங்க, காங்கிரஸ் கேட்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். அதற்கு பின்பாக என்ன பண்றாங்க? திமுக இல்லைங்க, எங்களால முடியாது, நாங்க ஒரு 25 தாரோம் அப்படின்ற மாதிரி இறங்கி வராங்க. அது இறங்கி வராத திமுக, இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பண்ணையார்த்தன தோரணையில் இருந்த திமுக 21 தொகுதி தான் தருவேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தனமாக சொன்ன திமுக வேறு வழியின்றி இறங்கி வருகின்றார்கள். 25 தொகுதிக்கு இறங்கி வராங்க. இல்லைங்க, எனக்கு வந்து 25 வந்து பத்தாது, எனக்கு குறைஞ்ச ஒரு 47 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கிட்டு காங்கிரஸ் லைட்டா இறங்கி வராங்க. 60ல இருந்து 47 இறங்கி வராங்க. இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, நாங்க 25 தான், அதெல்லாம் முடியாது, நீங்களாம் வெளியே போனீங்கன்னா நீங்களாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஐடி விங்க வச்சு என்ன பண்றாங்க? திமுக காங்கிரஸுக்கு எதிராக வந்து நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா காங்கிரஸ் விடாப்பிடியாக இருந்தது, தீர்க்கத்தோட இருந்தது, பிடிமானத்தோட இருந்தது. அந்த பிடிமானத்துக்கு காரணம் என்னவென்றால் அது தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். சோ இவங்க காங்கிரஸ் கட்சி மீண்டும் பிடிவாதமாக இருந்ததனுடைய நீட்சி தற்பொழுது திமுக நாங்க 30 தொகுதிகளை தருகின்றோம்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாங்க. 22, அதுக்கு பின்பாக 25, தற்பொழுது 30. ஸோ 30 வரைக்கும் திமுக இறங்கி வந்திருக்கின்றார்கள். ஸோ வந்து காங்கிரஸ் கட்சி ஒருவேளை இந்த 30 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டு திமுக கூட பயணிச்சாங்க அப்படின்னா அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள். அவருக்கு கிடைத்த வெற்றி தான். எப்படி பார்த்தாலும் அவருக்கு கிடைத்த வெற்றி தான். தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு தூரம் ஒரு பிடிமானத்தோடு பார்கெயின் பண்ணியிருக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் இல்லை என்றால் திமுகவும் கூட என்ன பண்ணியிருப்பாங்க? 2021 சொன்ன மாதிரியே நீங்க கம்மியான சீட்ல போட்டி போடுங்க, எங்கனாலாம் வந்து உங்களுக்கு அதிக சீட்டு தர முடியாது, இஷ்டம்னா இருங்க, கஷ்டம்னா போய்கிட்டே இருங்க. ஏன்னா திமுக அப்பேற்பட்ட கட்சி தான். அவங்க கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நேரத்துக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய ஒரு கட்சி. தேமுதிகவுடைய விஜயகாந்த குடிகாரன் சொல்லி பிராண்டிங் பண்ண கட்சி எந்த கட்சி? அது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு தேமுதிகவே உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொன்ன கட்சி எந்த கட்சி? அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க. அதிமுகவுடைய வைத்தியலிங்கம் மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டை சுமர்த்திய கட்சி எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா வைத்தியலிங்கத்தையும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. சோ அப்ப திமுக கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. ஒருவேளை வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் வருகை இல்லை என்றால் என்னைக்கே நான் சொல்லியிருப்பாங்க, இங்க வாங்க திரும்ப நீங்க வந்து 4 சீட்டு வாங்கிக்கோங்க, இங்க வாங்க கம்யூனிஸ்ட் நீங்க ஒரு 4 சீட்டு வாங்கிக்கோங்க, 3 சீட்டு வாங்கிக்கோங்க, காங்கிரஸ் உங்களெல்லாம் 10 தொகுதி தான், இஷ்டம்லாம் இருங்க, போய்கிட்டே இருங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவருடைய வருகையின் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிடிமானம் இருக்கின்றது. அந்த பிடிமானத்தின் மூலமாக தன்னுடைய வேற வலிமையின் மூலமாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி 30 தொகுதிகளை திமுகவை ஒப்புக்கொள்ள வைத்திருக்கின்றது. அப்ப அதற்கு காரணம் என்ன? விஜய் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் தான். அவரு உள்ள என்ட்ரி ஆனாலதான் வந்து காங்கிரஸ் கட்சி இவ்வளவு கேட்க முடியுது, இல்லாட்டி கேட்டிருக்க முடியாது. இது வந்து ரியல் ஃபேக்ட். ஸோ அதான் சொல்றேன். இதனாலதான் விஜய் அவர்கள் போட்டு கொடுத்த மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சேன். ஸோ இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் போய் கொண்டிருக்கின்றது. நம்ம கூடுதலா சில தகவல் சொல்றதாக இருந்தா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு சில செய்திகள் பார்த்தேன். அதாவது காங்கிரஸ் கட்சியை டெபாசிட் இழக்க வைக்காம காப்பாற்றிய திமுகவுக்கு நன்றிகள் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பெரியாரியம் பேசக்கூடிய ஒரு நபரு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது அனைத்து தொகுதிகளிலுமே காங்கிரஸை டெபாசிட் இழக்க வைக்காமல் காப்பாற்றிய திமுகவுக்கு நன்றிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. இது எனக்கு பார்த்தோன்னே பயங்கரமான ஒரு குபீர் சிரிப்பு. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி இன்றி அவங்க தனியா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கேள்விக்குறிதான். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி இன்றி தனியா நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி இன்றி தனியா நிக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சாதி சங்கங்களும் அவங்க தனித்தனியா போட்டி போட்டாங்க வச்சுக்கோங்க, இங்க டெபாசிட் எந்த கட்சியும் கிடைக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி.
அதனால வந்து இந்த நக்கல் நையாண்டிலாம் வந்து ரொம்ப ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும். ரெண்டாவது, கடந்த 2021 தேர்தலில் தேமுதிக 60 தொகுதியில போட்டி போட்டாங்க. யாரு கூட? டிடிவி தினகரன் கூட சேர்ந்து கூட்டணி வச்சு 60 தொகுதியில போட்டி போட்டாங்க. 60 தொகுதியில போட்டி போட்டும் கூட தேமுதிக எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கினாங்க தெரியுமா? 0.43%. வெறும் 0.43%. ஆனா அதே காங்கிரஸ் கட்சி 2021 மொத்தம் 4.21%, 27% வாக்கு வங்கியில வைத்திருக்கின்றார்கள். தேமுதிகவை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகமாக காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கியில் வைத்திருக்கின்றார்கள். அப்ப தேமுதிகவுக்கு டெபாசிட் இழந்த தேமுதிகவுக்கு வெறும் 0.43% வாக்குகள் மட்டுமே வைத்திருக்கின்ற தேமுதிகவுக்கு நீங்க 6 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி வழங்குறீங்க அப்படின்னா தேமுதிகவை விட 8 மடங்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க எத்தனை தொகுதியில் வழங்க வேண்டும்? வழங்கலாமே, தாராளமா வழங்கலாம். சென்ட்ரல்ல நீங்க எத்தனை நாள் மினிஸ்டர் வாங்கினீங்களா? அப்ப ஸ்டேட்ல கொடுக்கறதுக்கு என்ன? கொடுக்கலாமே. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சில பேர் பெரியாரியம் பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நரேட்டிவ் வந்து கிரியேட் பண்றாங்களாமா. அப்ப பெரியாரியம் என்பது என்ன? பெரியாரியம் என்பது மக்களுடைய பார்வையிலிருந்து சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல அதிகார குவியலாக்கங்கள் போகுது அப்படின்னா அது போகலாம் தடுக்கணும். பெரியாரியத்துடைய வேலை அதுதான். அதிகார குவியலாக்கம் என்பது அது சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்த்தும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, திமுகவை ஏதாச்சும் ஒரு வழியை நம்ம பாதுகாக்கணும். என்னமோ பெரியார் அவர்களை வந்து திமுக மட்டுமே நேர்ந்து விட்ட மாதிரியும், தந்தை பெரியார் அவர்கள் ஆண்டாண்டு காலமாவே திமுக மட்டும்தான் ஆதரவா இருந்தது மாதிரியும், இன்னைக்கு இருக்கிற பெரியார் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா திமுகவை தாங்கி பிடிப்பது மட்டும்தான் அவங்களுடைய தலையாய நோக்கமா இருக்குது. அதனால இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கிடையாது, கூட்டணி கட்சிகளுக்குமே திமுக வந்து இன்னும் அதிக சீட்டு எண்ணிக்கை வழங்கணும். ஏங்க, உங்களுடைய மெயினான இலக்கு என்ன சொல்றீங்க? பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாது. கரெக்டா? தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாது அப்படின்னா கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் சீட் எண்ணிக்கை குறைச்சிக்கிறணுமா? ஏன் இங்க இருக்கிற திமுக சீட் எண்ணிக்கை குறைச்சிடக்கூடாதா? கூட்டணி கட்சிக்கு மட்டும்தான் வந்து சீட் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு தாங்கள் ஒரு தியாகி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஏன் இங்க திமுக வந்து சீட் எண்ணிக்கை குறைச்சிக்கிட்டு பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, இங்க வாங்க திருமானே, இங்க வாங்க, நீங்க வந்து ஒரு 10 சீட் வச்சுங்க, இங்க வாங்க நீங்க கம்யூனிஸ்ட், நீங்க ஒரு 10 சீட் வச்சுங்க, எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாது, நானும் என்னுடைய தொகுதியை நான் இழக்கிறேன் என்று சொல்லணும்ல. பிஜேபி உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு கடமை அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இருக்குன்னு அவசியம் கிடையாது, திமுகவுக்கும் இருக்க வேண்டும். ஆனா திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, அதனால நீ சீட்டை குறைச்சிக்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகளுடைய கழுத்துல காலை வச்சு முதிச்சுக்கிட்டு இவங்க சனாதன எதிர்ப்பு பேசுறாங்களாமா. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சோ இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல சில பல செய்திகள் போய் கொண்டிருக்கின்றது. திமுக எப்படியாச்சும் பாதுகாக்கணும், காங்கிரஸ் கட்சியை எப்படியாச்சும் டம்மி பண்ணணும். இதுதான் இவங்களுடைய திமுக பிரதான நோக்கமா இருக்கு. டம்மி பண்ணிக்கிட்டே நம்ம கூட வச்சுக்கணும், இதுதான் திமுக நோக்கமா இருக்குது. ஆனா அதுக்கான காலங்கள்லாம் விஜயுடைய வருகையின் மூலமாக கடந்து விட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடிகின்றது. சரிங்களா? சரி, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கட்சி கூட்டணி போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இன்னமும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50% இன்னமும் கூட பாசிபிள் இருக்குது. ஏன்னா காங்கிரசினுடைய தலைமை இருக்காங்க இல்லையா, ராகுல் காந்தி அவர்கள், சோ அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, திமுக கூட போனா அப்படின்னா நமக்கு எம்எல்ஏ கன்ஃபார்ம், மாற்றுக்கிறது கிடையாது, எம்எல்ஏ வந்து கன்ஃபார்ம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய இளைஞர் பட்டாளங்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த இளைஞர் பட்டாளங்கள்ட்ட காங்கிரஸ் கட்சியை கடத்த முடியும், அடுத்த தலைமுறைக்கும் சர்வை பண்ண வைக்க முடியும். ஏன்னா இவ்வளவு தூரம் லோடாய ஆயிட்டு, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இவ்வளவு தூரம் லோடாய ஆயிட்டு, இது களத்துல வந்து வெற்றி வாய்ப்பாக எதிரொலிக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு டவுட். ரெண்டாவது, இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிட்டு, அதாவது காங்கிரஸ் கட்சி திமுக இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணிட்டு 2026 ஒருவேளை திமுக வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு பின்பாக காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் முற்றிலுமாக திமுக அழித்து விடும். அதுல எந்த வித மாற்றுக்கிறதும் இருக்க முடியாது, அழித்து விடும். சோ அதனாலே என்ன பண்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்ன சிந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய கட்சியினுடைய அந்த வலிமை இருக்கு இல்லையா, கட்சியினுடைய வலிமை, நம்ம இந்திய நாட்டை எப்படி கட்டமைச்சோம், இது போன்ற தரவுகள், இது போன்ற வரலாறுகள் எல்லாத்தையுமே நாம தமிழ்நாட்டுல கடத்துவதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இல்ல. நீங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூத்த ஆட்களா தான் இருப்பாங்க, ஏதோ 1-2 இளைஞர்கள் இருப்பாங்க. ஆனா பெருவாரியான இளைஞர் கொண்ட கட்சி இந்த கட்சி. அது வந்து இங்க இவங்க யாரு, தமிழக வெற்றி கழகம். ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து ஒரு ஒயிட் பேப்பர், அந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம என்ன வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறோம், நம்ம காங்கிரஸ் கட்சியை பத்தி ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய கள பணிகளை ஸ்ப்ரெட் பண்ணணும், நம்ம இந்திய நாடு எப்படி கட்டமைச்சோன்ற ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்ப நம்மளுடைய கட்சி அடுத்த தலைமுறைக்கு போக வேண்டும் என்றால் அதுக்கு தமிழக வெற்றி கழகம் தேவை அப்படின்றத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை வந்து ஒரு முடிவுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுகின்றது. ஸோ திமுக போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் கன்ஃபார்ம். ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்க அப்படின்னா எம்எல்ஏக்கள் கன்ஃபார்மா இல்லையான்ற தேர்தலுக்கு அப்புறம் தெரியும். ஆனா
காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைமுறைகள்கிட்ட சர்வை பண்ணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ இதை நோக்கி தான் அவங்க பயணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுகின்றது. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 50% பாசிபிள் இருக்குது, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ ஆக மொத்தம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட இருந்தாலும் சரி, இது முழுக்க முழுக்க தமிழக வெற்றிகளுடைய விஜய் அவர்கள் கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி பார்க்க முடிகின்றது. விஜய் அவர்கள் இல்லை அப்படின்னா இவ்வளவு தூரம் இவங்க வேற வலிமை ஏற்றிருக்க முடியாது. என்னைக்கோ திமுக விரட்டி விட்டிருப்பார்கள். இதான் நிதர்சனமான ஃபேக்ட் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.